ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து 2 ப்ரீசர் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர்னு இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசர்னு இருக்கும். இந்த 2 ப்ரீசரையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர்னு ஒரு ப்ரீசர் இருக்கும், அந்த ப்ரீசர் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு அது மாதிரி இதில் மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிங்கவே போதும், எடிட் முடிஞ்சு. அது எப்படி பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம், வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் 1 by 1 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும். இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட்டை வந்து நீங்கள் ஷேகர் ப்ரீசர்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம், வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகே, இதில் நான் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணியிருப்பேன், அதையும் செக் பண்ணி பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுருங்க, ஃபஸ்ட்டு ரெட் லைனில் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருங்க. ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இந்த மாதிரி சைஸை வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெட் லைனில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எகைன் ஃபஸ்ட் இமேஜ் வந்து நீங்கள் எப்படி அலைன்மெண்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த இமேஜ் அலைன்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா இமேஜையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் மட்டும் இப்போ ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இமேஜஸ் வந்து கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸ் ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 by 1 எப்படி ஷேக் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் எந்தெந்த டியூரேஷனில் எந்தெந்த ஷேக் எஃபெக்ட் நான் பேஸ்ட் பண்ணி இப்போ சொல்லியிருப்பேன். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேகர் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிசி இருக்கும், ப்ளஸ் இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் இருக்கும், டெக்ஸ்ட்டுக்கு தேவையான எஃபெக்ட்டும் அதில் இருக்கும். நீங்கள் அந்த ப்ரீசெட்டையும் மறக்காமல் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன், அதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளஸ் போட்ட பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஏரோக்கும் பக்கத்தில் அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் ஷோ ஆகும், அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பீட்மார்க் ப்ரீசர் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பீட்மார்க் ப்ரீசர் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து ப்ளஸ் போட்டோ பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த லேயர் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்குமே பார்த்துங்க, அப்போ தான் இமேஜில் வந்து அப்ளை ஆகும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இமேஜோட கலர் குவாலிட்டி அதிகப்படுறதுக்கு தான் இந்த சிசி வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதை மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேரெக்டாக இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு எகைன் ஷேகர் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்கும், அந்த ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் வந்து போய்க்கோங்க. எஃப்எக்ஸில் வந்து போனீங்கன்னா 3 டாட் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதில் வந்து போய்க்கோங்க. 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னாவே போதும். இந்த இமேஜில் ஆட் பண்ணிக்கிற எல்லா எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிரும். நான் வந்து காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பீட்மார்க் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட் இமேஜ்லேருந்து அப்படியே பேஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஜஸ்ட்டு எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கோங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் வந்து போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னாவே போதும். அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இங்கே வந்து பேஸ்ட் ஆகிரும். ஓகே, இந்த மாதிரி கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. டெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரலும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது நோட் பண்ணிக்கோங்க, டெக்ஸ்ட்டு வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் வரலும் இந்த இப்போ நம்ம காப்பி பண்ண ஃபஸ்ட்டு டைப்பான எஃபெக்ட் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெக்ஸ்ட்டில் வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட்டும் நான் வந்து இதில் கொடுத்துருப்பேன், அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, எங்கே ஷேக்கர் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, அதை ஓப்பன் பண்ணிங்கனாவே போதும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கீழே வரும். அதில் போய்ட்டு இந்த எஃபெக்ட்டை வந்து காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க் பீஸ்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம் 1 by 1. நீங்கள் வந்து எல்லா டெக்ஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டே 1 by 1 பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நிறைய டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போய்ட்டு இந்த மாதிரி பேஸ்ட் கொடுத்துருங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன். செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபாண்ட்டு இதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஃபாண்ட்டை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்லையும் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கடைசியாக ஒரு இமேஜுக்கான எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபைனல் எஃபெக்ட்டு இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். எல்லா எடிட்டும் முடிச்சு. அதுக்கு எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக்கர் பீஸ் இருந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கடைசியாக ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணி காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஃபஸ்ட்டு கொடுங்க. காப்பி லேயர் கொடுங்க. ஃபஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பீட் மார்க் பீஸ்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் பீஸ்லேருந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஸ்டார்ட் ஆகும். அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அந்த பாக்ஸ் ப்ளஸ் போட்ட பாக்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே பேஸ்ட் ஸ்டைல் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் கொடுத்துருங்க. இதில் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த கடைசி 3 மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இதை மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எகைன் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போய்ட்டு 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் 2வது கீ ஃப்ரேமில் வச்சுட்டு சைஸை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. இதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இமேஜை கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி இமேஜை வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பண்ணிங்கன்னா போதும், இமேஜ் பர்ஃபெக்டாக செட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு எகைன் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எகைன் ப்ளஸ் போட்ட பாக்ஸ் செலக்ட் பண்ணி பேஸ்ட் ஸ்டைல் பக்கத்தில் ஏரோ இருக்கும், அதை கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கவே போதும். அதாவது லேயர்லேருந்து நம்ம எஃபெக்டை வந்து இந்த லேயருக்கு வந்து கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணது பார்க்க போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.